ம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சிவபாலன், யாழரங்க நடிகர். இந்த மாதம் யாழரங்கத்தில் நாடக உரையாடல் மாதம் நிகழ்த்தப்பட்டு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் வந்து தடைபட்டு போச்சு. அது திரும்ப இப்போ ஒரு 12 நாடகங்களை தொகுத்த அரியநாச்சி அவர்களின் நாடக பிரதிகள் 12 அதோடைய தொடக்கமாக நம்ம திரும்பவும் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நான் எடுத்த பிளே நாடகம் நடுக்கூத்தன் அப்படிங்கிற அந்த நாடகத்துல இருந்து. நடுக்கூத்தன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாடகத்தோட பின்னணியோடைய கதைகள் எல்லாமே கூத்து வடிவமா உள்ள இருக்குன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல ரொம்ப பர்ஃபார்மேட்டிவா இருக்குன்ற மாதிரி உள்ள தேடி பார்த்தது. ஸோ அதில் படிக்கும் போது இதில் கதை கருவா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரெண்டு மன்னர்களுக்கு இடையே ஒரு போர்க்களம் நடக்குது. அந்த போர்க்களத்துல தோற்ற மன்னன் ஜெயிச்ச மன்னனுக்கு அடிமையா போறான். அவன் நாட்டுக்கு, ஜெயிச்ச மன்னனுடைய நாட்டுக்கு அடிமையா இவனோட மக்கள், இவனுடைய அரசவை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு அடிமையா போய் அங்க ஒரு சடங்கியல் நடக்குது, ஒரு சடங்கு முறை நடக்குது. என்னன்னா, இவங்க அடிமையா இருந்தாலும் சம மனிதர்கள் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை விட்டுட்டு, அடிமன்றதுனால நான் என்ன வேணா அட்வான்டேஜா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அஸ்பெக்ட்ல அவங்களுடைய குறிகள் அறுக்கப்பட்டு அவங்களுக்கான அடையாளம், இவங்க ஆண் பெண் அப்படிங்கிற அடையாளத்துல இருந்து மற்றொன்று வேற ஒரு விதமான ஒரு தோற்றத்துக்கு மாற்றப்படுறாங்க அந்த கதை களமா. இதுல கேரக்டரா, கதாபாத்திரங்களா கூத்தன், பாதிக்கப்பட்ட அந்த அடிமையாக்கப்பட்ட மன்னன் கூத்தன் அப்படிங்கிற அவரு, ஜெயிச்ச மன்னர், அடுத்து பெண் குரல்கள் இது வருது, அடுத்து வண்டிக்காரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு. இதோட சேர்ந்து உடுக்கைக்காரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இப்போ அதோட லாஸ்டா வயோதிக வீரன், இந்த மாதிரின்னு ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் இதுல இருக்குது. ஸோ இது இந்த நாடகம் எப்படி தொடங்கி போகுதுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறிகள் அறுக்கப்பட்டு ஒரு சடங்கு நடத்தப்பட்டு இவங்களுக்கான அடையாளம் அழிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு இவங்க ஃபுல்லா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடியான வேலைகளை செய்யணும். மன்னன்னா மன்னனுடைய ஜெயிச்ச மன்னனுடைய ராணிமார்களுக்கு இவன் சேவை செய்யணும். தோற்ற மந்திரி ஜெயிச்ச மந்திரியோட அவங்களோட ராணிமார்களுக்கு இவன் சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலைகளை வந்து இவங்க பிரிச்சு தராங்க. அப்போ பிரிச்சு தரும் போது இவங்க எல்லாருமே வேலை செய்துட்டு இருக்காங்க. அடிமையாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையுமே வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நம்ம தோத்துட்டோம், இருந்தாலும் இதுல இருந்து மீள முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் டிஸ்கஸ் பண்றாங்க. ரொம்ப டிஸ்கஸ் பண்றது, நம்ம அவங்களோட இடத்துல இருந்துகிட்டே டிஸ்கஷன் பண்ணும் போது அது இன்னும் ஆபத்தா முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கான ஒரு சைன் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காட்சியில வந்து முதல்ல பேசும்போது வேற புரியாத பாஷைகளை நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாடகத்துல பேசும்போது அந்த பாஷையில இருந்து ஒரு பாஷைய அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம இதை பேசுவோன்ற மாதிரியான சூழல் இருக்கு. அந்த ஒரு லாங்குவேஜ் பேசி இவங்களுக்கான டிஸ்கஷன் நடக்குது. அப்போ அது என்ன மாதிரி நடக்குதுன்னா, கேவலமானவங்களுக்கு ஏவல் செய்யறேன் அப்படிங்கிற ஒண்ணு, அருவருப்பான பிறவிகளின் அருவருப்பான செயல்பாட்டுக்கு நான் காவலா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு வசனம் இருக்கு. அப்புறம் இந்த தோற்ற மன்னன் கூத்தன் சொல்றாரு கடைசியா, சன்னிதானத்தை இழந்த சாமி இன்று கிணற்றில் குழுவி விட்டு செல்லும் அழுக்கில் தேய்ந்தபடி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் எல்லாம் இவங்க அந்த அவங்களோட அந்த அரசை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பெண்கள் குரல் இவங்களுக்கு கேட்குது. வேற இடத்துல இருந்து பெண்களுடைய குரல்கள் கேட்குது. வேணாம், நீ இதெல்லாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் பேசினா உனக்கு இன்னும் இது ஆபத்தாகும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றாங்க. கட்டி முடித்த கர்ப்ப கிரகத்துக்குள் தொட்டிலும் ஆடுது வந்துரங்க கூத்தரே, வானமும் பாடுது வையமும் இயங்குது வந்துரங்க கூத்தரே அப்படின்னு. நீ வந்து தோத்து போயிட்டு தான் இங்க வந்திருக்க, நீ திரும்ப இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தா அது இன்னும் உனக்கு ஆபத்தா முடியும். அதனால நீ இதை டிஸ்கஸ் பண்ணாத, உனக்கான வேலை இங்க இருக்குது, இருந்தாலும் எங்களோட வந்து இந்த மாதிரியான வேலைகளை இருக்கிற வேலையை கொஞ்சம் பொதுவா போயிடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க, எச்சரிக்கைப்படுத்துறது. இந்த மாதிரியான சூழல்ல இருந்து வெறும் பெண்கள் குரல் மட்டும்தான் வருது, அந்த கேரக்டருங்க உள்ள வரல.
இது வெளியில இருந்து வர்றது. ஸோ தோற்ற மன்னன் வந்து அதுக்கப்புறம் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நான் ஆளும் வெறியில, நான் ஆட்சி செய்யும் போது நான் ஆளும் வெறியில சுதந்திரமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை உரிமை எல்லாத்தையும் நான் பறிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத தோற்ற மன்னன் கூத்தன் வந்து சொல்றான். அப்ப இவர் சொல்லும் போது என்ன தோணுதுன்னா, இவரோட ஆட்சி முறை எப்படி இருந்திருக்கும், இதை விட கொடூரமானதா இருந்திருக்கலாமோ. ஏன்னா இவரே தோற்று போய் தான் இப்ப இங்க வந்திருக்காரு, இந்த சூழலுக்கு வந்திருக்காரு. இவரே வந்து இந்த வார்த்தையை சொல்லும் போது, தோற்ற மன்னனே என்னோட ஆட்சியில வந்து நான் உங்களை ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன், அதனாலதான் நான் இப்ப இந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவங்களுடைய தளபதி மந்திரிமார்கள் கிட்ட சொல்லும் போது இவரோட ஆட்சி முறை இதை விட கொடூரமா இருந்திருக்கலாமோன்ற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இந்த இடத்துல தோணுது. அடுத்து இதுல மன்னனும் தளபதியும் இவங்க இதை பேசி முடிச்சு அடுத்த கட்டத்துல அவங்க பேசும்போது, நான் வந்து மன்னனா இருந்தேன், நீ தளபதியா இருந்த, நீ மந்திரியா இருந்த, இந்த மாதிரியான வேற வேற பிளேஸ்மெண்ட்ல நம்மளோட பதவிகள் இருந்துச்சு, அதனால எனக்கு அதிகாரம் ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதை விட உனக்கு மந்திரிக்கு கொஞ்சம் சிறுசா இருந்தது, அதை விட உனக்கு தளபதிக்கு கொஞ்சம் சிறுசா இருந்தது, இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ல இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம வேற ஒருத்தங்கிட்ட முழுமையான அடிமையா மாறிட்டோம், அதனால ஒரு சடங்கியல்ல வந்து பாதிக்கப்பட்டு இப்ப யாராலையும் நம்ம தீண்டப்படாத ஒரு மனிதரா மாறிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து நீ யாருன்னு நமக்கான ஒரு அடையாளத்தையே இழந்துட்டு இருக்கோம், அதனால நீ நானு எல்லாருமே ஒண்ணுதான், நீ வாப்போன்னே கூப்பிடு என்ன, அது எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரினா இவரோட தப்பு எல்லாத்தையும் அவர் ரெகக்னைஸ் பண்ணி திரும்ப அதை திருத்திக்க பார்க்குற ஒரு இடமா கூட இந்த அடிமைப்பட்ட அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த பிளேவுக்கு நடுவுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து கூத்தனுக்கு வண்டிக்காரன், அந்த கூத்தர்கள் இவங்க எல்லாருமே அள்ளிக்கிட்டு ஒரு இடமா ஷிஃப்ட் பண்ற ஒரு வண்டிக்காரர் இருக்கிறாரு. அந்த வண்டிக்காரர்கிட்ட இருந்து ஒரு உடுக்கை வந்து கூத்தனுக்கு கிடைக்குது. அப்போ இது என்னது, இந்த பொருள் என்னது, இதுக்கான கதை என்ன அப்படின்னு கேட்கும் போது வண்டிக்காரர் சொல்றாரு, இது வந்து உடுக்கை, இதை வந்து உனக்கு முன்னாடியே ஒருத்தன் வச்சிருந்தான், நீ அனுபவிச்ச அதே சடங்கு அதே சம்பிரதாயம் அடிமைத்தனம் எல்லாத்தையுமே அவனும் அனுபவிச்சான், அதை மீறியும் அவன் மன்னனை எதிர்த்ததுனால அவன் கொல்லப்பட்டு அவனை நான் தான் புதைச்சேன், இந்த உடுக்கையை புதைக்க மறந்துட்டேன், அதனால இது வண்டியிலே இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த உடுக்கையை நான் எடுத்துக்கிறேன், இதை நான் எடுத்து நான் வச்சுக்கிறேன் பொருளா அப்படிங்கிற மாதிரி அவர் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அதை வந்து வாசிச்சு பார்க்குறாரு, அதை ப்ளே பண்ணி மியூசிக்காக அதுலேருந்து ஒர்க் பண்ணி மியூசிக்காக அதை பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ இந்த மியூசிக் பண்ணி முடிச்சு இந்த இடையில இங்கே சீன் வந்து கட் ஆகுது, பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற மாதிரியோட முடிஞ்சு கட் ஆகி அடுத்த காட்சிக்கு டேர்ன் ஆகும்போது ஜெயிச்ச மன்னர்களெல்லாம் கூத்தன் கிட்ட ஓடி வந்து, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் வெளியில் போகிறேன், நான் வேற தேசத்துக்கு ஓடி போகிறேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்ற உடனே ஏன் இந்த மாதிரி சடனாக இந்த மாதிரி காட்சி வருது அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு, மன்னன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிடு, இல்லை நான் வேற தேசம் போகிறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். சரின்னு ஓகேன்ட்டு அவங்க வேற தேசம் அப்படி கடந்து போகிறது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ ஜெயிச்ச மன்னர்கள்லாம் வெளியில போகும்போது ஒரு வயோதிக ஆளை வந்து மீட் பண்றாரு. யார் நீங்க, ஏன் இப்படி எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த வயோதிகர் கேட்கும் போது, இது மாதிரி நான் வந்து தோற்றடிக்கப்பட்டவர்களால் நாங்கள் தோற்றடிக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அப்போ அவங்க ஜெயிச்சவங்க தோற்றடிக்கப்பட்டவர்களால் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு இவங்க வயோதிகர்கிட்ட சொல்லும் போது, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் போய் அவனை என்னால் கொல்ல முடியும், ஏன்னா நான் வந்து வயசானவன் கிடையாது, நான் ஒரு இளமை பருவத்தில் இருக்கிற ஒரு பையன்தான் அப்படின்ட்டு அவரோட வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு ஒரு ரொம்ப இளம் வயசு பையனா அவரை காட்சிப்படுத்திட்டு இவர் அந்த கூத்தனை கொல்றதுக்காக உள்ள வராரு. அந்த அரண்மனைக்குள்ள வரும்போது அப்போ ஒரு பெரிய பிரம்மாண்டமான சடங்கியல் முறை நடக்குது. அந்த எப்பவுமே ஒரு சடங்குக்கு நடத்தப்படுற அந்த பொட்டு பூ இந்த மஞ்சள் இதெல்லாமே சேர்ந்த மாதிரியான சடங்கு நடக்குது. அது முடிச்ச அடுத்த செகண்டு கூத்தன் வந்து உடுக்கை எடுத்து வாசிக்கிறான். அந்த உடுக்கை வந்து ப்ளே பண்றான், வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்டு அவனும் வந்து அந்த இளம் வயசு பையன் அவனும் கொல்லணும்னு வந்த அவனும் அதுல மயங்கி போறான். கொஞ்ச நேரத்துல அந்த மன்னர்கள், ஏற்கனவே ஜெயிச்ச மன்னர்கள், ஊரை விட்டு ஓடி போனவங்க திரும்ப அவங்களும் இந்த அரங்கத்துக்குள்ள வந்து
கூத்தனுடைய எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அங்கேயே அவங்க சரணடைகிறாங்க. கூத்தனுடைய அந்த பாதம் மடி அந்த மாதிரியான ஒரு அரங்கத்துக்குள்ள ஃபுல்லா சரணடைகிறாங்க. அந்த டைம்ல தான் பெண்களுமே அந்த இடத்த, இந்த காட்சியில இந்த நாடகத்துல பெண்கள் இருக்கிறாங்க. கடைசி காட்சியில மட்டும்தான் அந்த பெண்களை வந்து பயன்படுத்தப்படுது. ஏன் இதை நம்ம இப்போ ஆக்டரோட இந்த பர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும்னா, அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நான் இதெல்லாம் உனக்கு வேண்டாம், நாங்க இருக்கிற மாதிரி நீயும் வந்து இரு அப்படின்னு சொன்னது ஏன்னா, ஜெயிச்ச மன்னனுடைய மனைவிமார்கள், மந்திரியோட மனைவிமார்கள் இவங்க எல்லாமே இருந்தாலும், அவங்களுக்கு பவர் இருந்தாலும், ராணியாவே அவங்க இருந்தாலும் அவங்களும் அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அந்த புறத்துல வேற வேற பகுதிகளில் அவங்களும் அடிமையா இருந்ததுனாலதான் இந்த அரங்கத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு செயல்பாட்டுல இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சீன் இதுல இருக்குது. அப்போ இந்த அரங்கத்துக்கு முழுக்க பெண்கள் இவங்க எல்லாருமே கூடினதுக்கு அப்புறம் வயசான அந்த இளம் பையன் அவன் வந்து இதுக்குள்ள அந்த மியூசிக்கோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அவனும் தன்னை முழுமைப்படுத்திக்கணும், இங்க வந்து சரணடையணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, குறிகள் அறுக்கப்பட்ட அந்த மன்னர்கள், கூத்தன் இவங்க எல்லாருமே இதுக்குள்ள இருக்காங்க. இவனால அதுக்குள்ள போய் ஒப்படைய முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து வேற ஒரு பர்சனா அவங்களுக்கு தெரியறான். அதனால யாருமே அவனுக்கு இடம் தர மாட்டாங்க. இறுதியில இவனே வந்து தன்னைத்தானே அறுத்துக்கிட்டு உள்ள போகும்போது அவனுக்கு எல்லாருமே இடம் தராங்க. லாஸ்டா கூத்தனுடைய மடியிலேயே அவனுக்கு இடம் கிடைக்குது. அப்போ எல்லாரையும் அரவணிக்கிற ஒரு பர்சனா கூத்தன் மாறுறாரு. அவர் ஆணாவும் இல்லாம ஒரு பெண்ணோட பாலினத்திலையும் இல்லாம ஒரு பொது வெளியில அவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கு. ஆக்டரா இதுல சேலஞ்சா நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து மியூசிக் வந்து உடுக்கையோட மியூசிக் சவுண்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சவுண்டு வந்து எப்படி இருந்திருக்கும், அது வந்து நம்ம லாஸ்ட்ல தான் கேட்க போறோம். ஏன்னா அந்த பிளேவில் ஏற்கனவே நடுவில் வந்து அவன் அடிமைப்படுத்தப்பட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இந்த உடுக்கை கிடைச்சி அவன் பர்ஃபார்ம் பண்ணதுனால தான் ராணிமார்கள்லாம் இவங்கிட்ட சேர்ந்துட்டாங்க. மன்னர்கள்லாம், ஜெயிச்ச மன்னர்கள்லாம் தோக்கடிக்கப்பட்டு அவங்க வெளியில போயிருக்காங்க. அப்போ இந்த சவுண்டு வந்து எப்படி இருந்திருக்கும், அதை வந்து லாஸ்டா ஃபைனலா வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்ட மியூசிக் இசையமைப்போட கொடுத்துருக்கிற மாதிரியான அமைப்பு தான் இதுல இருக்குது. அப்போ உடுக்கை வந்து நமக்கு சடங்குகள் ரீதியா ரொம்ப இணைப்போட இருக்குது. இதுல நம்ம ஆக்டரா உள்ள வரும்போது உடுக்கை வந்து ரொம்ப பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பயன்படுத்தி இருக்கிறது. அதுக்கான சவுண்டு வந்து மியூசிஷியன் எடுக்காம அந்த ஆக்டரே வந்து எடுத்து பண்றக்கூடிய சேலஞ்சா இதுல இருக்கும்ன்றது எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த பிளே பண்ற அந்த தருணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆக்டர் எடுத்து பண்ணணும்ன்ற பர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்க்குறேன். நான் ஒருவேளை பண்ணியிருந்தேன்னா, பண்ண போறேன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு ஏற்படும்ன்றது தோணுது. நன்றி என்னுடைய இதுல இருந்து.